இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஏக்கர் 82 சென்ட் கொண்ட ஒரு தென்னந்தோப்பு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. மொத்த விஸ்தீர்ணம் பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 82 சென்ட்டுங்க. சுற்றியுமே பாருங்கள், நல்ல அருமையான ஒரு தென்னந்தோப்புங்க. மெயினாக இந்த 4 ஏக்கர் 82 சென்ட்டுமே புஞ்சையில் இருக்குங்க. மெயின் இந்த இடம் புஞ்சையில் இருக்கனால நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது நம்ம இந்த இடத்த வந்து ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு வரோமோ, இல்லை வேறு ஏதாவது வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக போகிறப்போ நமக்கு புஞ்சை நிலத்துக்கு சீக்கிரமாக எதுவாக இருந்தாலும் எலிஜிபிள் கிடைக்குங்க. அப்ரூவல்லாம் எலிஜிபிள் ஆகிக்குங்க. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு புஞ்சையில் தாங்க இருக்குது. அடுத்து இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரம் ஒரு 10 மரம் இருக்குதுங்க. வாழை மரம் ஒரு 10 இருக்கும். போக உங்களுக்கு வந்து கருப்பு கொய்யாக்காங்க. கருப்பு கொய்யாக்கா மரம் இப்போ நீங்கள் பார்க்குறதுங்க. கருப்பு கொய்யா மரம் ஒன்று இருக்குது. இப்போ பார்க்குறது வந்து மலநெல்லிக்காய் மரம் ஒன்று இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 560 தென்னை மரம் இருக்குதுங்க. அந்த 560 தென்னை மரத்தில் 70 தென்னை மரம் வந்து நெட்ட மரங்க. மீதி எல்லாமே குட்டை மரம் தாங்க. குட்டை மரம் எல்லாமே காப்பில் தாங்க இருக்குது. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் காப்பு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு. இந்த இடம் எல்லாமே நல்லாவே மெயின்டென்லேயே வச்சுருக்காங்க. நல்லா 4 ஏக்கர் 80 சென்ட்டுமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முருங்கை மரம் இருக்குங்க. முருங்கை மரம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 2 மரம் இருக்குங்க. முருங்கை மரம் நல்லா பெரிய மரங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நெல்லிக்காய் மரங்க. நெல்லிக்காய் மரம் ஒன்று இருக்குதுங்க இந்த இடத்துல. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாதுளப்பழம் செடி ஒன்று வச்சுருக்காங்க. மாதுளை எல்லாமே பாருங்கள் நல்லா பூ விட்டுருக்கு. மாதுளை செடி ஒன்று இருக்குது இந்த இடத்துல. இந்த 4 ஏக்கரா 82 சென்ட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா, இதுவுமே உங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசன வசதியோட தாங்க இருக்குது. கேட் வால் மோட்டர் போட்டு கேட் வால் திருப்புனா போதுங்க. உங்களுக்கு 4 ஏக்கரா 82 சென்ட்டு சுற்றிலுமே வந்து உங்களுக்கு தண்ணி பாய்ஞ்சிக்குங்க. சேலத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரியாக ஒரு 33 கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துருங்க. சேலத்துலேருந்து சரியாக ஒரு 33 கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துருங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நெட்ட மரம். நெட்ட மரம் எல்லாமே ஒரு 70 மரம் இருக்குதுங்க. இந்த 4 ஏக்கர் 82 சென்ட்டை பொறுத்தவரையிலும் ஒரு தனி கிணறுங்க. இந்த கிணறு வந்து யாருக்கும் பாத்திய கிணறு கிடையாதுங்க. கூட்டு கிணறு கிடையாது. இந்த 4 ஏக்கர் 82 சென்ட்டுக்கு மட்டும் தனி கிணறு ஒரு ஆட்டு ஷெட்டு கொட்டாய் ஒன்று இருக்குதுங்க. அதுபோக இதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் 7.5 HP இருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வழனி மரமும் வச்சுருக்காங்க. செவ்வழனியும் ஒரு 5, 6 மரம் செவ்வழனியில் வச்சுருக்காங்க. எல்லாமே குட்டை மரம் தாங்க. எல்லாமே மேக்ஸிமம் காப்போட தாங்க இருக்குது எல்லா மரமுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்தா போனா தங்கிக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க. வீடும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு பேலூர். பாருங்கள், நீங்கள் இப்போ பார்க்குறது பேலூர் சிவன் கோயிலோட கோபுரம் தாங்க. சேலம் டு பேலூர் போகிற மெயின் ரோடுங்க அது. இங்கேருந்து சேலம் வந்து சரியாக ஒரு 33 டு 35 கிலோமீட்டருக்குள்ள தாங்க வரும். பாருங்கள், இந்த கட் ரோட் எடுத்தீங்கன்னா சரியாக 1 கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்துருங்க. சேலம் டு பேலூர் போகிற மெயின் NH ரோடுங்க இது. இந்த NH ரோட்லேருந்து இந்த கட் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக 1 கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்துருங்க. அந்த 1 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த ஆறுங்க. இந்த ஆறு பார்த்தீங்கன்னா வசிஷ்ட நதிம்பாங்க. இந்த பேலூர் சிவன் கோயில் வந்து வசிஷ்ட நதியோட கரையோரத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த ஆறும் வந்துருங்க. இங்கே பக்கத்துலேயே ஆறு இருக்கனால இங்கே தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க. இந்த ஏரியா எல்லாமே தண்ணிக்கு எந்த குறையும் இல்லைங்க. காடெல்லாம் வந்து வத்தாத தண்ணி இருக்க ஏரியா தாங்க. நம்ம இடத்த பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, நம்ம இடம் வந்து ரோடு பாயிண்ட்லேயே தாங்க இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 200 அடி ரோடு பேஸுங்க. இது வந்து பஸ் போர் ரூட்டுங்க. மொத்தம் 200 அடி ரோடு பேஸ்லேயே வந்துடுதுங்க. மொத்தம் 4 ஏக்கர் 82 சென்ட்டுங்க. 1 ஏக்கர் 75 லட்சம் சொல்கிறாங்க. கிரயத்தை பொறுத்து முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாங்க.